Presence is built through self-respect. Self-respect, சுயமரியாதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நாம் அதை விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பிரசன்ஸை விட்டுட்டு போகிறதுங்கிறது வரும். என்னாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்றேன், சரி போகுது, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, இந்த அட்ஜஸ்ட் பண்றாங்கல்ல, அனுசரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால ஒரு நாளும் உங்களோட பிரசன்ஸை விட்டுட்டு போகவும் முடியாது. பிரசன்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு கூட்டத்துல நீங்க தனியா தெரியணும். இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, பீப்புளுக்கு தனியா தெரியவே வேண்டாம். ஏன்னா தேர் ஸ்கேர்ட் ஆஃப் தட் விஷன். அந்த ஒரு லைட் அவங்க மேல விழுது இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஒரு விசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல. லுக் அட் மீ, இந்த லைட் என் மேல அடிக்கட்டும், என்ன எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும் இல்லையா, அது நமக்கு இருக்கிறது கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸை பில்ட் பண்ணுங்க, செல்ஃப் எஸ்டீமை பில்ட் பண்ணுங்க. கூட்டத்துல நான் தெரியணும்னு முதல்ல நினைங்க, இன்டென்ஷனலி எல்லாமே பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. திரும்பி ஏங்க பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மரியாதை தேடி வரும். அதுக்கு தான் லீவிங் யுவர் பிரசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னை யாருமே மதிக்கல, என்ன குடும்பத்துல இப்படிலாம் பண்ணேன், ஆனா கூட என்னை யாருமே பார்க்கல, கண்டுக்கல அப்படின்னு புலம்புற சிச்சுவேஷன் நமக்கு வராது. ஏன்னா இந்த உலகமும் இந்த சிச்சுவேஷனும் ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஏன்னா ஐ ஹாவ் த பிரசன்ஸ்.